24வது தராவையினை மிகச் சிறப்பாக நிறைவேற்றினோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்களே, இன்றைய இறைவசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா யஸ்கர் கௌமும் மின் கௌமின் அஸா யகூனு கைரம் மின்ஹும் வலா நிசாஉம் மின் நிசாஇன் அஸா யகுன்ன கைரம் மின்ஹுன்ன வலா தல்மிஸு அன்ஃபுஸக்கும் வலா தனாபஸு பில் அல்காப் பிஸல் இஸ்முல் ஃபுஸூக் பஅதல் ஈமான் ஃபமன் லம் யதுப் ஃபஉலாயிக ஹுமுல் ஸாலிமூன். ஈமான் கொண்ட மக்களே, உங்களிலே ஒரு கூட்டத்தார் இன்னொரு கூட்டத்தாரை பரிகாசம் செய்ய வேண்டாம். அஸா யகூனு கைரம் மின்ஹும், ஒருவேளை அவர்கள் இவர்களை விட சிறந்தவர்களாக இருக்கலாம். பரிகாசம் செய்பவரை விட பரிகாசம் செய்யப்பட்டவர் சிறந்தவராகவும் இருக்கலாம். வலா நிசாவும் மின் நிசாவின், சில பெண்களை பரிகாசம் செய்ய வேண்டாம். அஸா ஐயக்குன்ன கைரம் மின் உன்ன, யார் பரிகாசம் செய்வார்களோ அவர்கள் பரிகாசம் செய்யப்பட்டவர்களை விட சில நேரங்களில் சில விடயங்களில் சிறந்தவர்களாக இருக்கலாம். வலா தல்மிஸு அன்ஃபுஸக்கும், அடுத்தவர்களை குத்தி பேசாதீர்கள். வலா தனாபஸு பில் அல்காப், பட்டப்பெயரை சொல்லி அழைக்காதீர்கள். அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த இறை வசனம், அன்பானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய காலத்தில் மஸ்ஜிது நபவியில் ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு பெருமானார் அவர்கள் சஹாபாக்களுக்கு பயான் செய்வார்கள். தினந்தோறும் பெருமானாருடைய சபையில் சொற்பொழிவுகளும் உபதேசங்களும் பேருரைகளும் நடந்து கொண்டே இருக்கும். சாபித் இப்னு கைஸ் என்ற ஒரு சஹாபி, காது கேட்காது, கொஞ்சம் சத்தமா சொல்லணும், பக்கத்தில் போய் சொன்னா தான் உங்க காதில் விழுகும். இந்த சாபித் இப்னு கைஸ் பெருமானாருடைய சபையில் பெருமானாருக்கு பக்கத்திலேயே அமரக்கூடிய ஒரு சஹாபி. எப்ப சபை ஆரம்பித்தாலும் பெருமானாருக்கு பக்கத்தில் வந்து உட்கார்ந்துருவார். காரணம், தூரத்தில் உட்கார்ந்தா பெருமானார் என்ன சொல்கிறார்கள், பெருமானாருடைய பயானில என்ன சொல்லப்படுகிறது என்பது காதில் விழுகாது. பக்கத்தில் வந்து உட்கார்ந்துக்கிட்டா விஷயத்தை காதில் வாங்கிக்கலாம் என்பதற்காக பக்கத்தில் வந்து உட்கார்ந்துருவார். ஒரு நாள் ஃபஜ்ர் தொழுகைக்கு தாமதமாகி விடுகிறது. சஹாபாக்கள் எல்லாம் பெருமானாருக்கு பக்கத்தில் உட்கார்ந்துட்டாங்க. இப்போ சாபித் இப்னு கைஸ் பின்னால் இருந்து கொண்டு தொழுகை முடிஞ்ச உடனே பெருமானாருக்கு பக்கத்தில் வருவதற்காக சபைக்கு இடையில வர்றாரு. தஃபஸ்ஸஹு தஃபஸ்ஸஹு தஃபஸ்ஸஹு, வழி விடுங்கள், நான் முன்னாடி போகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சகாபாக்களுக்கு ஓரளவுக்கு தெரியும், இவருக்கு காது கொஞ்சம் மந்தமா இருக்கும், எனவே வழி விடுறாங்க. கையை விலக்கிக்கிட்டு ஒவ்வொரு சகாபியா தாண்டி வந்துட்டார். கடைசியா பெருமானாருக்கு 2வது சப்புல வரும் பொழுது அங்கே ஒரு இடம் இருக்குது, அங்கே நின்றுக்கிட்டார். அப்போ முன்னால் இருக்கக்கூடிய ஒரு சஹாபிட்ட சொல்றாங்க, தஃபஸ்ஸஹு, கொஞ்சம் விலகுங்க, நான் முன்னாடி வரணும். அந்த சஹாபி கரெக்டா ரசூலுல்லாஹ்க்கு பக்கத்தில் உட்காந்துட்டார். அவருக்கு ஒரு ஆசை, பெருமானாருக்கு பக்கத்தில் உட்காந்து பயான கேட்கணும். அவர் சொல்லிட்டாரு, இடம் தான் இருக்குல்ல, கிடைச்ச இடத்துல உட்காருங்க, போதும் அப்படின்னாராம். இப்போ கடுமையான கோபம் சாபித் இப்னு கைஸுக்கு. இருட்டு நேரம், அப்போ விளக்கு கிடையாது, பள்ளிவாசல் லைட்டு கிடையாது. என்ன செஞ்சுட்டாங்க, கோபத்தில் உட்காந்துட்டாங்க. பயான் முடியும் பொழுது ஃபஜ்ருடைய சூரிய உதயம் மறைஞ்சிருச்சு. இப்போ வெளிச்சம் வந்த பிறகு சொன்னாரா இல்லையா, இடம் கிடைச்சா உட்காந்துக்கிறதுன்னு சொன்னாரா. அவர் யாருன்னு பார்க்கறதுக்கா ஆவலா இருக்கிறார். உத்து பார்த்தா இங்கே ஒரு சஹாபி இருக்கிறாங்க. இந்த சஹாபியை பார்த்த உடனே இந்த சாபித் இப்னு கைஸ் கோபமா இருக்கிறாரா இல்லையா. கோபமா இருக்கும் பொழுது இந்த சஹாபியினுடைய அறியாமை கால பழக்கத்தை, அவருடைய தாயாரை ஒரு வார்த்தையை சொல்லி சத்தம் போட்டு சொல்லிடுறாரு. அந்த அம்மாவுடைய மகன் தானே நீ, அந்த அம்மா பத்தி எனக்கு தெரியாதா, அறியாமை காலத்துல என்னென்ன செயல்பாடுகள்லாம் செஞ்சிச்சு, அந்த அம்மாவுடைய மகன் தானே நீ அப்படித்தானே இருப்ப அப்படிங்கிற மாதிரி ஒரு மனம் கஷ்டப்படக்கூடிய ஒரு பட்டப்பெயரை சொல்லி அழைக்கக்கூடிய ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க. அப்ப எல்லாருக்கும் மத்தியில சொல்லும் பொழுது அவர் கூனி குறுகி போயிட்டார். நம்மளை பத்தி நம்முடைய பழைய கால விஷயங்களை எல்லாம்
கிளறி இப்படி சொல்லிட்டாரே, என்னுடைய பட்டப்பெயரை சொல்லி அழைச்சிட்டாரே, தாயாரை பத்தி பேசிட்டாரேன்னு சொல்லி வெக்கத்துல கூனி குறுகி போய் ரொம்ப கவலைப்பட்டு தலை குடிச்சிட்டார், கண்ணீர் சிந்துறார். அல்லாஹ் அப்பதான் அந்த வசனத்தை இறக்குறான். லா யஸ்ஹர் கௌமும் மின் கௌமின், ஒருவர் இன்னொருவரை பரிகாசம் செய்யாதீர்கள், பட்டப்பெயரை சொல்லி அழைக்காதீர்கள், குத்தி பேசாதீர்கள். வரிசை அல்லாஹ் இந்த சாபித் இப்னு கைஸ் என்ற சஹாபியை கண்டிச்சு இந்த வசனம் இறங்கு. அன்பானவர்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் அத்தனை நபர்களும் சரி சமமானவர்கள். வசதி வாய்ப்புகள் அறிவுகளை வைத்து உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்பது பணத்தால் வேண்டுமானாலும் அவர் உயர்ந்தவராக இருக்கலாம், பதவியால் அவர்கள் உயர்ந்தவராக இருக்கலாம். மனிதன் என்ற வகையில் அல்லாஹ்வுடைய பார்வையில் எல்லோரும் மனிதர்கள் தான். யாரும் இவரோட உயர்ந்தவர் இவரோட தாழ்ந்தவர் என்பதல்ல. மனிதர்களில் சிறந்தவர்கள் நபிமார்கள், நபிமார்களுக்கு அடுத்து சகாபாக்கள், சகாபாக்களுக்கு அடுத்து தாபியங்கள், இறைநேசர்கள். இவர்கள் எல்லாம் இறையச்சத்தின் அடிப்படையில் மேன்மை மிகுந்தவர்கள். மற்றபடி எல்லோரும் மனிதர்கள் தான். யாரையும் அடுத்தவர்களுடைய குணங்களை சொல்லி, அடுத்தவருடைய பழைய கால செய்திகளை சொல்லி பரிகாசம் செய்வதோ, குத்தி பேசுவதோ அல்லது பட்டப்பெயரை சொல்லி அழைப்பதோ இந்த மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. அல்லாஹ் தஆலா வன்மையாக கண்டித்திருக்கிறான். ஆனால் பட்டப்பெயர் சொல்லி அழைப்பதிலே, அவருடைய புனை பெயரை சொல்லி அழைப்பதிலே ஒரு நிபந்தனை உண்டு. அவருடைய மனம் நோகாத வகையில் அவருக்கான அடையாளத்தை சொல்லி அழைப்பதை இந்த மார்க்கம் தடை செய்யல. உதாரணமாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய உண்மையான பெயர் அபூபக்கர் கிடையாது, அவருடைய பேர் வேற, அப்துர் ரஹ்மான். ஆனால் அபூபக்கர் என்று சொன்னால் பத்தினியின் தந்தை. அபூபக்கர்லாவுடைய மக யாரு? ஆயிஷா அம்மா, பத்தினியின் தந்தை. அது காலப்போக்கில் எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு வந்துருச்சு. இது அவருடைய அரபியில புண்ணியத்து என்று சொல்வார்கள். புண்ணியத்து என்று சொன்னால் புனை பெயர். அந்த பெயரை சொன்னா தான் அவர் யாருன்னு அடையாளம் தெரியும் என்ற வகையில் அந்த பெயரை சொல்லி நம்ம அழைப்பதில் அவர் மனம் கஷ்டப்படாத பொழுது அவரும் அதை அங்கீகரித்துக் கொள்கிறார் என்று சொன்னால் அப்பொழுது அந்த பட்ட பெயரை சொல்லி அந்த புனை பெயரை சொல்லி அழைப்பதற்கு மார்க்கம் அனுமதி அளிக்கிறது. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவங்களுடைய உண்மையான பேர் அபூ ஹனீஃபா கிடையாது. நுஅமான் இப்னு பஷீர் உண்மையான பேர் அதுதான். அபூ ஹனீஃபா, ஹனீஃபா என்று சொன்னால் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை உடையவர். அதில் தந்தை சத்தியத்தின் அசத்தியத்தை பிரித்து காட்டக்கூடியவர்கள் பெரிய ஆளுவர் என்பதற்காக அவருக்கு அபூ ஹனீஃபா என்று பெயர் வச்சாங்க. அதுபோல புனை பெயர்கள் ஒருவருடைய மனதை தாக்காத பொழுது அதை சொல்லி அழைத்தால்தான் அவரை அறிமுகம் செய்ய முடியும் என்ற வகையில் அவருக்கான பெயரை அந்த புனை பெயரை சொல்லி அழைப்பது மார்க்கம் அனுமதி அளிக்கிறது. லக்கி சாகுல் ஊரில் நிறைய பேர் இருப்பாங்க. அவர் செய்யக்கூடிய அந்த தொழில் அதை சேர்த்து சொல்லும் போது அவர் யாருன்னு தெரியும். ஏஎம் சாதிக்குன்னா தெரியும், நிறைய சாதிக்கு ஊரில் இருக்கிறாங்க. அவர் அந்த மொபைல் கடை வச்சிருக்காரு, அதனால அந்த பேரை சேர்த்து சொல்றோம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான அந்த அவர் செய்யக்கூடிய தொழில் சார்ந்த புனை பெயர்கள் அல்லது அவர் பழக்கத்தில் குடும்பத்தை சேர்ந்த புனை பெயர்கள் அவருடைய மனதை நோகடிக்காத வகையில் இருக்கும் பொழுது அதை சொல்லலாம். எங்க ஊர்லாம் சாம்பார்னு சொல்லுவாங்க. சாம்பார், பருப்பான வீடு, கூழ் கட்டி வகையரா. இப்போ எங்களுக்கெல்லாம் கூழ் கட்டி வகையரா அப்படி சொன்னா தான் எங்க ஊர்ல தெரியும். குங்கம்பட்டி கீழகரை கீழவளவு பக்கத்தில் குங்கம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு பேர் வச்சிருப்பாங்க. கூழ் கட்டி வகையரா, சாம்பார் வகையரான்னு வச்சிருப்பாங்க. அந்த குடும்பத்தை சொன்னோம்னா ஒரே ஊர்ல அப்துல் ரஹ்மான், அப்துல்லா நிறைய பேர் இருப்பாங்க. கூழ் கட்டி வகையரா சாம்பார் அந்த அப்துல்லான்னு சொன்னா உடனே தெரிஞ்சு போயிடும். அதே போல பள்ளப்பட்டி பார்த்தீங்கன்னா கரூர் பக்கத்தில் பள்ளப்பட்டி இருக்குது. அந்த ஊர்ல வகையராக்கள் என்பது நிறைய இருக்கும். ஜில்துகார் வகையரா, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு பேர் வச்சிருப்பாங்க. அது சொன்னா தான் அவங்க யார் அடையாளம் காண்பதற்காக அவருடைய குடும்பருடைய பட்ட பெயர் வச்சிருப்பாங்க. இது போல கஷ்டப்படாத வகையில் அவர்களுடைய அடையாளங்களாக மாறி போயிருக்கக்கூடிய பட்ட பெயர்களை சொல்லி அழைப்பதில் தப்பு கிடையாது. ஆனால் ஒருவர் விரும்பாத பொழுது அவருடைய குணநலன்களை வைத்து அவர் பிடிக்காத வகையில் மனம் நோகக்கூடிய
பட்ட பெயர்களை சொல்லி அழைப்பதை இந்த மார்க்கம் வன்மையாக கண்டிக்கிறது. அதை கண்டித்த வகையில் தான் அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தையே குர்ஆன்ல இறக்கி வச்சிருக்காங்க. நிறைய பேர் பார்த்தா சம்பந்தம் இல்லாமல் கூப்பிடுறாங்க, உலுசு பைய, தெருக்கு பைய, முட்டா பைய, இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் நாம் நினைச்சிருக்கோம். நம்ம சொன்னா அவருக்கு வருத்தம் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா உண்மையிலே மனசால நம்ம கேட்டு பார்த்தோம் சொன்னா அது போன்ற வார்த்தைகள் அவருடைய மனதை காயப்படுத்தி இருக்கும். சிலருக்கு காயப்படுத்தக்கூடிய அந்த காயங்களை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை இருக்காது, அப்பாவியா இருப்பாங்க. சரி சொல்லிட்டு போறாங்க, நம்ம எதிர்த்து நம்ம என்ன செய்ய முடியும், அவங்க நம்மளோட பெரிய ஆளா இருக்கிறாங்க, அவங்க நம்மளோட விவரமா இருக்கிறாங்க, அவங்க சொன்னா சொல்லிட்டு போட்டோம் என்று மனதளவுல காயப்பட்டிருப்பாங்க. அந்த காயத்தை வெளிப்படுத்த மாட்டாங்க. அதனால் அடுத்தவர்களை காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளையும் குத்தி பேசக்கூடிய வார்த்தைகளையும் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இதில் இருக்கக்கூடிய இந்த குர்ஆன் வசனத்துடைய படிப்பினை. வல்ல ரஹ்மான் வாழும் காலம் எல்லாம் அடுத்தவர்களை போற்றி அடுத்தவர்களுக்கு பிடித்தமாறு வாழக்கூடிய தௌஃபீக் எனும் எல்லோருக்கும் தந்தல்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நவைத்து